இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 நாளாகமம் 6:37. நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சி. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். தப்பு செய்யாத மனுஷர்கள் இந்த பூமியில் யாருமே இல்லை. சில தப்புகள் நம்மளை அறியாமல் நடக்குது, சில தப்புகள் நமக்கு தெரிஞ்சே நடக்கும். எதுவாக இருந்தாலும் தப்புக்கு நாம் காரணமாகிடுறோம். இந்த தப்புகள்னால நம்ம தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது நிச்சயமாக தேவன் மன்னிப்பார் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சதுக்கு ஒரு அடி நமக்கு கொடுக்க தான் செய்வார். அப்போ தான் அடுத்து நம்ம அந்த தப்பை திரும்ப பண்ண மாட்டோம்னு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தேவன் நம்மளை கண்டிக்கும்போது அது தண்டனையாக ஏற்றுக்கிறோம். எவ்வளோ தான் நான் மன்னிப்பு கேட்பேன், இன்னும் நான் மன்னிக்காமல் இருக்கீங்களே ஆண்டவரே அப்படி நம்ம கேட்குறோம். எப்போ தேவன் நம்மளை கண்டிக்கிறாரோ அப்போவே அவர் நம்மளை மன்னிக்க ஆயத்தமாகிட்டார்னு அர்த்தம். நம்மளுடைய பிள்ளைகள் தப்பு செஞ்சிட்டாங்கன்னா கண்டித்ததுக்கு அப்புறம்தான் நம்ம மன்னிப்போம். அதுபோல் தான் கடவுளும். நம்ம தேவனுடைய இரக்கத்தை மன்னிப்பு அடையணும்னா நாம் அவருடைய கண்டிப்பையும் நிச்சயமாக ஏற்றுக்கணும். ஆமேன்.